என்ன அண்ணோ, இந்த கோவில்லையும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. அந்த பொண்ண எங்கேயுமே காணுமே. ஒண்ணுமே புரியலையா அண்ணோ? ஆமா தனு, எல்லாம் புரியாத புதிராதான் இருக்கு. இப்ப அந்த பொண்ண பத்தி யார்கிட்ட கேக்குறது? அம்மா தாயே, அந்த பூக்கார பொண்ணு யாரு? எப்படி வாடின பூவ மறுபடியும் புதுசா மலர வைக்கிற சக்தி அந்த பொண்ணுக்கு கிடைச்சிச்சு? என் மாமாக்கு ஆபத்துன்னு நான் கனவு கண்டது அந்த பொண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? கனவுல அந்த பொண்ணு என் மாமாவுக்கு எலுமிச்சை பழம் கொடுத்த மாதிரி என் வீட்டு வாசல்ல எப்படி எலுமிச்சை பழமும் மல்லிகை பூவும் இருந்துச்சு. அதை யார் அங்க வச்சா? அந்த பொண்ணுதானா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கலான்னு அந்த பொண்ணை தேடுனா அப்படி ஒரு பொண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னோட குழப்பத்தையெல்லாம் நீயாவது தீர்த்து வைக்க கூடாதா? என்னோட கேள்விக்கெல்லாம் நீயாவது பதில் சொல்ல மாட்டியா? சொல்லுமா தாயே. இந்த குங்குமத்தை நீ எனக்கு கொடுக்கிற நம்பிக்கையா நினைச்சுக்கிறேன். என் குழப்பத்தெல்லாம் தீர்த்து வைத்தாயே. சரி வா அண்ணா, கிளம்பலாம். வா. பூ வாங்கிக்கோங்கக்கா. வாங்கக்கா, வாங்கிக்கோங்கக்கா. பூவை பாருக்கா, மதுரை மல்லிக்கா. உங்க மனசு போலவே பூவும் எப்படி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கு பாருங்க. நல்லா முட்டா இருக்கு. நல்லா இருக்கு. 2 முழம் கொடுமா. 2 முழம். தேங்க்ஸ்மா. வாக்கா போலாம். ஏய் தனு, அங்க பாரு, அந்த பூக்கார பொண்ணு அங்க இருக்கா. வா. ஏய் பூக்கார புள்ள, நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உங்கள மாதிரிதான் நிறைய பேரு நான் இல்லாத இடத்துல என்ன தேடி அலைஞ்சு ஏமாந்து போறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்க்கா? என்னக்கா அப்படி பாக்குறீங்க? பூ வேணுமா? உன்னை பார்த்து எனக்குள்ள இருக்கிற குழப்பமான விஷயத்த கேட்டுட்டு போலான் தான் வந்தேன். அப்படியா? என்கிட்ட கேக்குறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எதுவா இருந்தாலும் கேளுங்கக்கா. பெரிய மனுஷி மாதிரி எப்படி பேசுறா பாத்தியா? அன்னைக்கு நான் உன்கிட்ட இருந்து வாடின பூ வாங்கிட்டு போனப்போ நீ சொன்ன மாதிரியே வீட்டுக்கு போய் சாமிக்கு போட போனா அந்த பூ மறுபடியும் புதுசா மலர்ந்து இருந்துச்சு. அது எப்படி? ஒண்ணுமே சொல்லாம இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? இல்லக்கா, என் பாட்டி அடிக்கடி சொல்லும், உசுருங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, மரம், செடி, கொடி, மண்ணு, நீரு, பூவு, இது எல்லாத்துக்கும் உசுறு இருக்குன்னு. மனசார நாம அவங்க கிட்ட பேசினா அவங்களுக்கும் கேக்கும், நாம கேட்டத கொடுக்கும்னு சொல்லும். அன்னைக்கு நான் உங்ககிட்ட பூவை கொடுக்கறப்போ, பூவே பூவே நீ இவங்க வீட்டுக்கு போனதும் புதுசா மலரணும்னு அது கிட்ட சொல்லிதான் உங்ககிட்ட கொடுத்தேன். அதான் அந்த பூ காதுல கேட்டிருக்கோம், மனசுல நினைச்சிருக்கோம். அது உசுருல ஆசைப்பட்டு மறுபடியும் புதுசா மலர்ந்திருக்கோம். நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, ஆனா என் உள் மனசுக்கு நம்பணும்னு தோணுது. அப்படின்னா நான் சொன்னது உண்மைன்னு அர்த்தம்க்கா.
சரி, நேத்து நீ எங்க வீட்டுக்கு வந்து பூவையும் எலுமிச்சை பழத்தையும் நீ வச்சியா? இல்லையேக்கா, உங்க வீடே எனக்கு தெரியாது. அப்புறம் நான் எப்படி உங்க வீட்டுல பூவும் பழமும் வைப்பேன்? உண்மையதான் சொல்றியா? என்கிட்ட உண்மையை தவிர வேற எதுவும் கிடையாதுக்கா. ஆமா, ரொம்ப பெரிய விஷயத்தையெல்லாம் சர்வ சாதாரணமா பேசுறியே. நீ யாரு? நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதுதான் நானு. நாங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ பூக்கார புள்ள தானே? அதுவும் தான். ஆமா, உன் வீடு எங்க இருக்கு பாப்பா? என்ன பாப்பா, உன் வீட்டை கேட்டா கோயில காட்டுற? கோயிலுக்கு பின்னாடி தான் என் வீடு இருக்குக்கா. உன் வீட்ல யார் யாரெல்லாம் இருக்கா? எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. யாரோ என்ன இந்த கோவில் வாசல்ல போட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு வயசான தாத்தா பாட்டி தான் என்ன எடுத்து வளர்த்தாங்க. ஆமா, உன் பேர் என்ன பாப்பா? எவ்வளவோ பேர் இருக்குக்கா. அவங்க வாய்க்கு வந்த மாதிரி பேரு வச்சு அவங்க இஷ்டத்துக்கு கூப்பிடுவாங்க. எல்லாரும் பொதுவா கூப்பிடுறதுன்னா காளி அம்மான்னு கூப்பிடுவாங்க. காளி அம்மாவா? ஆமாக்கா, நான் இந்த கோவில் வாசல்ல கிடைச்சதுனால இந்த பேரு. ஆமா, உங்க பேர் என்னக்கா? என் பேரு அன்னலட்சுமி. இவ பேரு தனம்.